your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Veranda Race. Banking மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999. மேடு வந்து பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு டே வந்தாங்க, ரெண்டாவது டே வர்றப்போ திடீர்னு ஒரு பயங்கரமாக அழுதுட்டான். அழுன்னு கற்றுன்னு கத்துறா. ஏன் அழுகிறான்னு நான் பதட்டமாக கேட்குறேன். அப்போ கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்க, நகத்தில் என்ன கீறிட்டாங்க, எங்கள் வீட்டில் லைட்டாக நகத்தில் முக்கியமான இடத்துல கீறிட்டாங்க அப்படின்னு. உடனே மேடு மேலே கோவம் வந்து நாலேருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து நான் தான் அவளை குளிச்சு விட்டேன். ஆமாம், பிறந்து இப்போ நான் பெருசாகிற வரைக்கும் எங்கள் அப்பா பெருசாகிற வரைக்கும் எப்பவுமே அந்த மூஞ்சியில் சந்தோஷம். அன்னையிலேருந்து இன்றைக்கி அவளுக்கு கிட்டத்தட்ட இந்த அவள் பிறந்ததுலேருந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற வரைக்கும் அவளை பார்த்து சந்தோஷப்படணும். என் லைஃபே வந்து என் ஸ்ருதி தான். ஒரு சோறு விட்டுறதுக்கு ஒரு 5 hours ஆகும். அந்த 5 hours அந்த சோறில் வச்சுக்கிட்டு ஒரு வாய் கொடுத்துட்டு அந்த வாய் திங்கிறக்குள்ள சந்தையெல்லாம் சுற்றிட்டு வந்து இத்தனை சாப்பாடு முழுசாக கொடுத்து ஊட்டி அவளை ஃபுல்லாக வகர் நினச்சி அந்த மூஞ்சியில் சந்தோஷம் சிரிப்பா அந்த அழகை பார்க்குறக்காக நான் வந்து ரொம்ப எனக்கு இன்றைக்கும் அதே அந்த குழந்தை இப்போ பெரிய பொண்ணுலாம் எனக்கு தெரியாது, அந்த குழந்தை அந்த இதிலேயே பார்த்துட்ருப்பேன் அவளை. அரவிந்த் எனக்கு இன்னொரு மகன் ஆட்டம் என்னை ரொம்ப பிடிக்கும். அரவிந்த் இந்த இடத்துல என்னால் பேச முடியல. எனக்கு உசுரவோ என்னோட உலகமே அதுதான். அதனால் அவர்கிட்ட பேர் போட்டி போட்டுட்டு பாசம் காட்டியிருக்காங்க. அதில் அரவிந்தனால ஜெயிக்க முடியல. மீட்டாத வீணை தருகின்ற ராகம் கேட்காது பூங்காந்தலே, ஊட்டாத தாயின் கனக்கின்ற பால் போல் காதல் கிடக்கின்றதே. அண்ட் இப்போது நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தோம், எல்இடியில் பார்த்துட்டு மொமெண்ட்ஸ் பேசணும். உங்களால் மறக்க முடியாத தருணம் ஏதாவது அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு மொமெண்ட்லேருந்தே ஐ டென்ட் ஃபீல் ஹிஸ் ஆப்சன்ஸ். ஏன்னா ஐ டோட்டலி பிலீவ் இன் சோல் கனெக்ஷன்ஸ், எட்டர்னல் லவ். அதுதான் நான் ரொம்ப நம்புகிறேன். அதனால எனக்கு அரவிந்த் வந்து அந்த உடம்பு மட்டும்தான் போயிருக்கு, ஆனால் அவனோட சோல் வந்து என்னை சுற்றியே இருந்துகிட்டு இருக்குங்கிறது நான் ஆப்வியஸாக ஃபீல் பண்ணேன். ஸ்ருதியன் அரவிந்த் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க கூட இருந்து. அரவிந்த் எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ளோஸ்? அரவிந்த் எனக்கு இன்னொரு மகன் ஆட்டம். மேரேஜ் பண்ணி கொடுத்தோம். அதிகமாக நாங்கள் வந்து கோயம்புத்தூர், இவங்க சென்னையில் கல்யாணம் பண்ணி கொடுத்தனால கரெக்டாக வந்து கனெக்ஷன். ஏதோ ஒரு 4 டைம் எங்கள் வீட்டுக்கு மறு அழைப்பு, அப்புறம் 2-3 டைம் வந்தார். என்னை ரொம்ப பிடிக்கும் அரவிந்த். இந்த இடத்துல என்னால் பேச முடியல. அரவிந்த் அவர் வந்து எங்கிட்ட என்ன சொல்லுவார்னா, உங்கள் அப்பா வந்து எனக்கு ரோல் மாடல். ஏன்னா என்னை வந்து எப்போவுமே வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 மேக்ஸிமம் 3:30 4 o'clock எழுந்திரிச்சிடுவேன். ஜாக்கிங் போவேன். இதெல்லாம் அவர் வந்து எங்கள் வீட்டில் ஒரு 10 days வெயிட் பண்ணி இருந்தார். என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு இவர்கிட்ட எப்போ பாரு இவன் ஸ்ருதி வந்து என்னை பற்றியே தான், அரவிந்த் பேசுகிறத என்னை பற்றியே பேசிகிட்டு இருப்பேன் எப்போ பார்த்தாலும். அது வந்து ஒரு பொசசிவாட்டம் அவருக்கு. அது சொல்லியிருக்காரு, உங்களை பீட் பண்ணணும் நான், நீங்கள் ஸ்ருதிக்கு மேலே எவ்வளோ உயிராக இருக்கீங்களோ ஆனால் அதை பீட் பண்ணணுங்கிறது தான் அரவிந்த் வந்து அதிகப்படியாக மேலே உயிர் வச்சார். எனக்கு ஒரு பாசிட்டிவ், அரவிந்த் கூட 2 இடத்துக்குள்ள ஒரு பாசிட்டிவ்னஸ் மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு உசுரவோ என்னோட உலகமே அதுதான். அதனால் அவர்கிட்ட பேர் போட்டி போட்டுட்டு பாசம் காட்டியிருக்காங்க. அதில் அரவிந்தனால ஜெயிக்க முடியல. ஆனால் இப்போ தெரியலன்னு சொல்லுங்க. இப்போ பார்த்தா அரவிந்த் தான் ஜெயிச்சிருக்காரு. ஏன்னா இவ அதுலேருந்து மேலாமல் இருக்கா. அப்பாவுக்கும் அரவிந்த்க்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், பியூட்டிஃபுல்லான அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் 2 பேரும் என்னை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அப்படி இப்படின்னு பேசிக்குவாங்க. ஆனால் தனியாக இருக்கிறப்போ அரவிந்த் வந்து உனக்கு என்ன பிடிக்குமோ உங்கள் அப்பா பிடிக்குமா அதை சொல்லு அப்படிங்க பாரு. எங்கள் அப்பா வந்து நான் அரவிந்த் கிட்டே இருந்தால் அவருக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவார். 2 பேரையும் மேனேஜ் பண்ணுறது பெரிய விஷயம் எனக்கு. ஆனாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல். ஏன்னா
அரவிந்துக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ரெசிவான ஒரு ஃபாதர் அப்படிங்கிறத தாண்டி அவங்க ஃபேமிலியில் இல்லாமல் எங்கள் அப்பாவை வந்து ஹீஸ் வெரி எக்ஸ்ப்ரெசிவ். லவ் வந்து அதிகமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவார், நிறைய பண்ணணும்னு நினைப்பார். அந்த குவாலிட்டி வந்து அரவிந்துக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா கிட்ட. ஸோ எங்கள் அப்பா கூட ரொம்ப அட்டாச் ஆனார். சார் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி அவங்க சொன்ன என்னன்னா, அம்மாவை விட வந்து எனக்கு அப்பா கூட தான் வந்து பாண்டிங் ஜாஸ்தி, அண்ட் அவங்க வந்து டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் மாதிரி தான் ஃபுல்லாகவே வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ ஸ்பெஷல் உங்கள் தேவதை உங்களுக்கு? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குழந்தை பிறந்து ஒரு 5 days 7 days இருக்கும், இல்லை ஒரு 15 days இருக்கும். அப்போ வந்து இவன் அழுகக்கூடாது. இவன் வந்து ஆரம்பத்துலேருந்து அம்மா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் அழுதாங்க கூட அப்படியே பார்ப்பா, கண்ணில் அப்படி பார்த்தானா தண்ணீர் வந்து வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான அம்மா. அப்போ ஒரு டைம் கோவத்தில் அழுகாதுன்னு சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும், அழுதுகிட்டே இருக்கிறான். உடனே டக்குன்னு தூக்கி வெளியே போட போயிட்டாப்புல. நான் தூக்கிட்டு குழந்தைய மடியில் வச்சு நம்ம பாட்டுக்கு எங்கே போனேன்னு தெரியல, ஒரு 3 hours தோல்லையே வச்சுட்டு அப்புறம் எல்லாம் அம்மாவையும் பொண்ணும் சமாதானப்படுத்தி குழந்தையிலேருந்தே வந்து அவளைய அதை விட ஒரு முக்கியமான இதை ஷேர் பண்ணேன் நான். அந்த வேலைக்காரி வந்து குழந்தைகளை வந்து குளிச்சு விட்றதுக்கெல்லாம் வந்து ஒரு மெய்டு வருவாங்க. மெய்டு வந்து பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு டே வந்தாங்க, 2வது டே வர்றப்போ திடீர்னு ஒரு பயங்கரமாக அழுதுட்டான். அழுன்னு கற்றுன்னு கத்துறான். ஏன் அழுகிறான்னு நான் பதட்டமாக கேட்குறேன். அப்போ கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்க, நெகத்தில் என்ன கீறிட்டாங்க, எங்கள் வீட்டில் லைட்டாக நெகத்தில் முக்கியமான இடத்துல கீறிட்டாங்க அப்படின்னு. உடனே மேடு மேலே கோவம் வந்து நாலேருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து நான் தான் அவளை குளிச்சு விட்டேன். ஆமாம், பெருசாகிற வரைக்கும் அவளை குளிச்சு விட்டது மேடே வச்சுக்காம ஒரே ஒரு இன்சிடெண்ட்டுக்காக நானே இருந்து அவளைய என்னுடைய கேரில் ஒரு சோறு விட்டுறதுக்கு ஒரு 5 hours ஆகும். அந்த 5 hours அந்த சோலில் வச்சுக்கிட்டு ஒரு அந்த எங்கள் ஊர் வந்து பீலமேடு, கோயம்புத்தூர் பீலமேடு, அந்த சந்தை ஒன்று இருக்கும். ஒரு வாய் கொடுத்துட்டு அந்த வாய் திங்கிறக்குள்ள சந்தையெல்லாம் சுற்றிட்டு வந்து அது இத்தனை சாப்பாடு முழுசாக கொடுத்து ஊட்டி அவளை ஃபுல்லாக வகர் நினச்சி அந்த மூஞ்சியில் சந்தோஷம் சிரிப்பா. அந்த அழகை பார்க்குறக்காக நான் வந்து ரொம்ப எனக்கு இன்றைக்கும் அதே அந்த குழந்தை பெரிய பொண்ணுலாம் எனக்கு தெரியாது, அந்த குழந்தை அந்த இதுலேயே பார்த்துட்ருப்பேன் அவளை. நீங்கள் அவங்க சீரியல்ஸ்லாம் நிறையா பண்ணுறாங்களப்பா, அவங்கள்ட்ட கேட்டதே கேள்வி தான். சீரியல்ஸ் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய அங்கேருந்து ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணாங்க. சீரியல் டிவியில் பார்க்கும்போது ஒரு ஆக்ட்ரஸாக நீங்கள் பார்க்கும்போது ரிவ்யூஸ் கொடுக்கணும் போது என்ன சொல்லுவீங்க அவங்க நடிப்பை பார்த்து? இவங்க என்ன ஸ்ருதி இப்படி நடிக்கிற, நல்லா நடிச்சிருக்க, இல்லை நல்லாவே இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கீங்களா? கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் அவன் வந்து நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் கொடுத்ததே இல்லை. ஒரு இன்டர்வியூ பண்ணாலும் சரி, அதில் இருக்க பாசிட்டிவ்ஸ் எல்லாம் ஒரு சிலதெல்லாம் மட்டும் இப்படி மாற்றிக்கணும்னு சொல்லுவேன். ஆனால் மேக்ஸிமம் வந்து இவரை பொறுத்த வரைக்கும் பெருமைக்காக சொல்ல, முகஸ்துதிக்காகவும் சொல்ல, எல்லாமே பர்ஃபெக்ட்டு. கரெக்டாக வந்து பேச்சுலேட்டாக அந்த கரெக்ட் டைம் எடுத்து இது பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவேன். நான் ரொம்ப பாராட்டிகிட்டே இருப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே அந்த மூஞ்சியில் சந்தோஷம். அன்னையிலேருந்து இன்றைக்கி அவளுக்கு கிட்டத்தட்ட இந்த அவள் பிறந்ததுலேருந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற வரைக்கும் அவளை பார்த்து சந்தோஷம் பண்ணணும். என் லைஃபே வந்து ஸ்ருதி தான். இதுதான் அம்மாவுக்கு அப்பாவுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். அம்மாவும் ரிவ்யூஸ் கொடுப்பாங்க, அப்பாவும் கிரிட்டிக்கு. பட் அப்பா வந்து இது வரைக்கும் எதுவுமே என்னோட நெகட்டிவ் சொன்னதே இல்லை. ஆனால் அம்மா வந்து ஸ்பெசிஃபிக்காக இது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த நெகட்டிவ். ஆனால் அப்பா வந்து என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார், பாசிட்டிவ் மட்டுமே சொல்லி மோட்டிவேட் பண்ணுவார். பாசிட்டிவ் சொல்லும்போது மோட்டிவேட் ஆகும், நெகட்டிவ் சொல்லும்போது அவங்க க்ரூம் ஆவாங்க. அந்த க்ரூமிங் எனக்கு ரொம்ப கிடைச்சது அம்மா கிட்ட இருந்து. முக்கியம் ஆக்சுவலி மோட்டிவேஷன் அங்கேருந்து, க்ரூமிங் இங்கேருந்து. ஆமாம், தட் இஸ் ட்ரூ. நெகட்டிவை யார் வந்து சொல்கிறாங்களோ அப்போ தான் அவங்க வளர்ச்சி நோக்கி போவாங்க, தப்பை திருத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. கரெக்ட். அது நம்ம சொல்லலைன்னா அவங்களுக்கு தெரியாது, அதே லெவலில் தான் நிற்பாங்க. அதனால நான் அதை தவற சுட்டி காட்டுவேன். எந்த இடத்துலையா இருந்தாலும் அவளுடைய பர்சனல் ஆகட்டும், ஷூட்டிங்லேயாகட்டும், எல்லா இடத்துலையும் நான் அதை வெளிப்படையாக சொல்லிவிடுவேன். அவங்கள்ட்ட ஸ்ட்ரிக்டாகவே சொல்லுவேன். அதுவும் அது எனக்கு பிடிக்கும். டேடிப்பா இப்போ வந்து எங்களுக்கு ஒரு என்ன விஷயம் தெரியும்னா, அம்மா பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு மதர். ஓகே, ஆஸ் அ வைஃப் அவங்க எப்படி பயங்கர ஸ்ட்ரிக்டா இல்லை வெரி வைஃபா? ஆமாம், அது வந்து ஸ்ருதிக்கும் மேலே அந்த மாதிரி வர்றப்போ, ஒய்ஃபாக வர்றப்போ ஸ்ருதிக்கு மேலே, ஸ்ருதி மாதிரியே தான் அவங்க 2 குழந்தைங்க. எனக்கு பயப்படாம உண்மை சொல்லுங்க. இது என்ன தெரியும்ல, பயமெல்லாம் இல்லை. ஏடி சின்னத்தில் ஒரு குத்து, தென்னை சின்னத்தில் ஒரு குத்து, ஆக மொத்தம் 2 குத்து. அதாவது இது பயமெல்லாம் இல்லை, நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன். பட்டு கோபம், நான் வந்து இப்போ ஸ்ருதி எப்படி ஒரு குழந்தை வந்து நம்ம மேலே ஒரு உரிமையை எடுத்து பேசும், அந்த மாதிரி சண்டைகள்லாம் எல்லா வீட்லேயும் வர்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை வரும். ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான், நானும் என் ஒய்ஃபும் வந்து ஃப்ரெண்ட்லியாகவே தான் இருப்போம். இவளை ஸ்ருதியை எப்படி நான் டீல் பண்ணணும் அதே மாதிரி தான் என் ஒய்ஃபும் டீல் பண்ணுவேன். அதே மாதிரி சாப்பிட வைக்கிறதாகட்டும், கோவிச்சிட்டா சமாதானப்படுத்துறதாகட்டும்,
எனக்கு வந்து என்னை யாரும் இந்த மாதிரி ஸ்ருதி சமாதானப்படுத்த எங்கள் வீட்டில் என்னை சமாதானப்படுத்துறது இல்லை. ஆனால் நான் வந்து இவங்க 2 பேர்த்தையும் குழந்தையாகவே ட்ரீட் பண்ணிகிட்டே இருப்பேன். 2 பேர்த்தையும் என்ன 2 கண்ணுங்க மாதிரி. நான் கூட அப்பப்போ போட்டு கொடுப்பேன், அப்பா திட்டுங்கப்பா, இந்த மாதிரிலாம் இடம் கொடுக்காதீங்க, அடிங்க டடின்லாம் சொல்லுவேன். ஆனால் வந்து இவர் இல்லை பா ஒன்றுமே தெரியாது, குழந்தைதான், கொஞ்ச நேரத்தில் அப்புறம் அம்மா சரியாயிடுவான்னு சொல்லிட்டு என்னை வந்து இது பண்ணுவாங்க. அந்த குழந்தைய கண்டிப்பாக நான் மாறிடுவேன். ஆமாம், எவ்வளோ கோபமாக கத்திட்டு இருக்கணும், அதை விட அதிகமாக பாசமாக மாறிடுவாங்க, ரொம்ப பாசம் எக்ஸ்ட்ரீம். ஸோ அவருக்கு அது தெரியாது, இது சில நேரம் கத்தும் சில நேரம் சரியாயிடும் அப்படின்ட்டு அவர் அதே குழந்தை மாதிரி என்னை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவார், பெருசாக எடுத்துக்க மாட்டார். எனக்கு ஒரு டவுட் என்ன, அவர் சொல்லும் போது சொன்னார் நான் ஸ்ருதி எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் உங்களை ட்ரீட் பண்ணுவேன். எனக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு டவுட், நீங்கள் ஸ்ருதி எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ அப்படி தான் அங்கிளையும் ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. ரியலி அதுதான் உண்மை. எவ்வளவு உங்களுக்கு ஏதாவது 6 மாதம் ஆறாத காயம் ஏதாவது இருக்காது? அதுதான் உண்மை. ஏன்னா இவளை எப்படி குடும்பத்தை நடுவில் இழுத்து வச்சு நீ குடும்பம் எனக்கு வேற சான்ஸ் கிடைக்காது. இவளை கண்ணு தங்கம்னு தான் கூப்பிடுவேன், பேர் சொல்லியெல்லாம் கூப்பிட மாட்டேன். அதே மாதிரி தான் அவரையும் கண்ணு தங்கம் அவ்வளோதான், அப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவேன். நானே அப்பான்னு தான் கூப்பிடுவேன். சொல்ல மறந்துட்டேன், இது வரைக்கும் நீ அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவா. ஓகே, மாமா இந்த மாதிரி எங்க வாங்க போங்க கூப்பிட்டதில்ல. இவனும் அப்பா, இவன் டாடிப்பா, அவன் அப்பா. இப்போ எங்களுக்கு இன்னொரு ரெக்வஸ்ட், நீங்கள் ஸ்ருதிக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணி அழகாக பாடுங்க. எனக்கு இப்போ அங்கிளுக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ணி பாட்டு. அது எங்க ஃபேமிலி, எங்க 2 பேர்ல ஒரு சாங் என்னங்க புரியுதா? ஃபேமிலி என்ன எத்தனை ஆல்பம் தான் வச்சிருக்கீங்க, இன்னும் எத்தனை ட்ராக் இருக்கு? வேற பாட்டா? அது அவர் எனக்காக வச்சிருக்காரு அந்த சாங். ஓகே, அவரை பாட சொல்லுங்க. அப்புறம் உங்களையும் பாட சொல்லுவேன், லிரிக்ஸ்லாம் எடுத்து ரெடி ஆகிக்கிறீங்க. சரியா பாட வராது, 2 பேரும் சேர்ந்து பாடுங்க. மாலை தெரியும் எனக்கு பாட வராது, நீயே பாடு. சேர்ந்து பாடலாம் சார், நீங்க சேர்ந்து பாடலாம் உங்க கூட. இல்லை இது ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் சொல்ல மறந்துட்டேன். இந்த பாட்டை வந்து நானும் ஸ்ருதி 3 பேரும் டெல்லி போயிருந்தோம். அந்த இதில் தாஜ்மஹால் போயிருந்தோம். தாஜ்மஹால் போனப்போ அந்த வீடியோ இன்னும் இருக்குது. நாங்கள் 2 பேர்த்தையும் ஸ்ருதி வந்து அப்படியே எடிட் பண்ணி இந்த பாட்டை வச்சு நான் ஸ்லோ மோஷனில் ஒரு ஷார்ட் இவங்களுக்காக ஒரு ரீல் ரெடி பண்ணேன். ஏன்னா இவங்க எல்லா வெட்டிங் டேக்கும் வெட்டிங் அனிவர்சரிக்கும் இவங்க வந்து பழனி போவாங்க. இத்தனை வருஷமாக பழனி போயிட்டுருக்காங்க. அந்த டேவை இவங்க 2 பேரும் மிஸ் பண்ணவே மாட்டாங்க, செலிப்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ இருந்து நான் குழந்தையிலேருந்து இந்த பாட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பாடி கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க என்னை நடுவில் வச்சுட்டு. அதனால நான் வந்து அந்த சாங்கை ஒரு ரீலாக டெடிகேட் பண்ணி இவங்களுக்கு அது காமிச்சேன். அது என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கும். பட் இட்ஸ் வெரி ஸ்பெஷல். கண்டிப்பாக போய் பார்க்குறோம், நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பட் இந்த தருணத்தில் நீங்களும் அரவிந்த் அவர்களும் வச்சிருக்கிற பாட்டு எங்க பாட்டா? ஆமா, உங்க பாட்டு. எங்களுக்கு ஃபேவரட் சாங்ஸ் நிறைய இருக்கு. நீ கவிதைகளை வந்து அரவிந்தோட ஃபேவரட் சாங். பட் எங்களுக்கு இவங்க இந்த கல்யாண மலை மாதிரி குடும்ப பாட்டு எது தெரியுமா? மஜ்ஜா மல்ச்சோ செம்மையா சூப்பரா அந்த பாட்டு தான். அதுதான் எங்க ஃபேமிலி. இது குடும்ப பாட்டா இல்ல எனக்கு கூலியா ரைமியா வேற ஒரு வார்த்தை? நான் ஒரு அதுல கூட ரீல் பண்ணிருப்பேன். அதுதான் எங்களோட ஃபேமிலி வந்து ஜாலி ஃபேமிலி, ஃபன்னி ஃபேமிலி. அதனால நாங்க வந்து எங்க ஃபேமிலியோட சாங் வந்து இதுதான், மஜ்ஜா மல்ச்சா தான். அப்புறம் என்ன லிரிக்ஸ் சொல்லுங்க ஒண்ணுனா? நச்சுன்னு நச்சுன்னு நறுக்குன்னு கெத்தா கலாசலா கெத்தா ஷோவா. ஐயோ கல்யாண மாலை கொண்டாடும் பாத்தீங்களா, ஒவ்வொரு வார்த்தையா போட்டு பிச்சு கொத்து புரோட்டா ஆக்கி வச்சிருக்காங்க. இந்த ஃபேமிலி சாங் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா. அடுத்த ஆனிவர்சரிக்கு பாடுறீங்க நீங்க இந்த சாங்? இதை விட சூப்பராக வருது, இதை விட சூப்பர். அண்ட் நம்ம ஷோக்காகவே பேசும்போது உங்களோட இமேஜஸ்லாம் எடுக்கும்போது, இந்த நாளெலாம் இமேஜஸ் எடுக்கும்போது உங்கள் ப்ரொஃபைல் பார்க்கும்போது அப்படியே அரவிந்தோட ப்ரொஃபைலும் பார்க்கும்பொழுது சாட்ஸில் ஏதாவது கிடைக்குதா பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனோட சாட்ஸ்குள்ளே போய் பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது அதில் ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று போட்டிருந்தான். ஏதோ ஸ்டோரி நான் அவனை டேக் பண்ணி போட்டிருந்தப்ப ரீஷேர் பண்ணவே இல்லை, மறைஞ்சிருச்சு. 24 ஹவர்ஸில் மறைஞ்சிருச்சு. ரீஷேர் கூட பண்ண மாட்டியா, அப்படி என்ன வேலை உனக்குன்னு கேட்கும்போது ஒரு வாய்ஸ் நோட் அவன் ரிப்ளை பண்ணினான். வாய்ஸ்லேயே போட்டிருந்தான், பங்கு என்னோட ப்ரொஃபைல் இன்ஸ்டா ப்ரொஃபைலில் ஹேண்டில் பண்ணுறது ஸ்ருதி சண்முகப்பிரியா, என் ப்ரொஃபைலையும் அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. வாய்ஸ் நோட் வேணுமா நான் ப்ளே பண்ணி கேட்கலாமா? ப்ளே பண்ணி. ஐயோ, என் ஃபோன்ல இருந்து என் ஸ்டோரி போடுறதும் ஸ்ருதி சண்முகப்பிரியா, அதை ரீடாக் பண்ணிக்கிறதும் அவ தான். அவன் ஃபோன்ல இருந்து அவன் ஸ்டோரி போடுறதும் அவ தான். அதே என் ஃபோன் எடுத்து ரீடாக் பண்றதும் அவ தான். என்ன பண்ணலாம் சொல்லு? இவ்வளோ பெரிய அக்யூசேஷன். ஒரு புள்ள பாவம் அது டேட்டா பேக் போட்டு காஸ்ட்லியா ஒரு போனை வாங்கி ஒரு ஸ்டோரி கூட அதால போட முடியும். அது என்னோட கிஃப்ட் தான் தெரியும்ல. அது இங்க பேச தேவையில்ல. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில். அந்த இன்ஸ்டா ப்ரொஃபைல் இன்னும் நீ ஹேண்டில் பண்ணி அப்பயே நீ ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தன்றது உன் மேல வச்ச குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டுலாம் கிடையாது அம்மோ. என் ஃபோன்ல எல்லாம் ப்ரொஃபைல் இல்ல. ஓகே, உங்ககிட்ட இருந்து இப்போ அமுதன் பிங்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன அந்த அமுதன் அனுப்பிச்சிருக்கா, அந்த ராகேஷ் என்ன அனுப்பிச்சிருக்கா, அமுதன் என்ன அனுப்பிச்சிருக்கா, அவங்க ஏதாச்சும் ஈவினிங் மாதிரி அவனை வெளியே கூப்பிட்டு போயிடுவாங்கிறதுக்காக நான் ஓப்பன் பண்ணுவேன். அப்புறம் உன்னோட ஸ்டோரி நான் பார்த்துருவேன், ஆனால் காட்ட மறந்துடுவேன். அதனால அது அப்படியே மறந்துடும். மற்றபடி என் ஃபோன்லலாம் நான் வச்சுக்கல. இதுக்கு என்னென்ன வார்த்தைகள் வாங்கியிருக்கேன் தெரியும். அதுக்கு கோயிங் பேக் டு தி ஃபர்ஸ்ட் டே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே மீட் பண்ணீங்கன்னு உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கா? நீ அரவிந்த் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் டே? It was a cafe. ஞாபகம் இருந்தா? இருக்கு. அண்ட் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு வெளியே வந்த மொமெண்ட்ஸ்லாம் தெரியுமா? யூ நோ அபவுட் இட் எனிதிங்?
உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் கூட வந்தது. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நிறைய நடந்துச்சு. பொய் சொல்லிட்டு வர்றதில்ல, என்கிட்ட வந்து உண்மையை தான் சொல்லுவாரு. முன்னாடி இருந்து உங்ககிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்கான், அதுக்காக கேட்டுக்கிட்டேன். இப்போ போட்டு கொடுத்தேன்னா இப்போ அரவிந்த் வந்து இங்கே உன்னை பார்த்துட்டு உன் மண்டையிலே ஒரு கொட்டு விழும் உனக்கு. இப்போ SS Music presents the Family Star Mother's Day ஸ்பெஷலில் ஸ்ருதி சண்முகப்பிரியாவோட அம்மா அவர்கள் சூர்யா அம்மாவுக்கு இந்த சேஷை கொடுத்து, இந்த அவார்டை கொடுத்து, இந்த தருணத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கிற வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ திஸ் honor is for you அம்மா, and it's always for you, it will always be for you. டாடிப்பா நீங்கள் இந்த சேஷை வந்து அவங்களுக்கு போட்டு பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய், அந்த ஃபீல் இப்போ எனக்கு வருது. இவளை பெற்றதுக்காக இந்த அவார்டு எனக்கு வாழ்க்கையில் முதலையாக கிடச்சிருக்கு. எனக்கு யாரும் எந்த அவார்டு கொடுத்ததே கிடையாது. அவார்டுனா இவங்க 2 பேரும் தான் எனக்குன்னு நினச்சிருந்தேன். இது வந்து உலகறிய கிடைச்ச அவார்டுங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லா பசங்களும் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பார்த்துக்கணும். பிகாஸ் வாட் எவர் தே ஆர் டுடே இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தேம். அப்பா அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டை வந்து இந்த தருணத்தில் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணது வந்து சில டைம் வந்து சில பசங்களாம் சொல்லுவாங்க, அவங்க ஸ்கூலுக்கு வரும்போது அப்பா ஓட வருவாங்க. ஹி வாஸ் வெரி டால், இஸ் அ வெரி குட் லுக்கிங் மேன். அவ்வளோதான் எனக்கு தெரியுமே ஒழிய. பட் இருந்தாலும் அந்த ஒரு அப்பா இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலே எனக்கு கொடுக்காம வளர்த்தது எங்கள் அம்மா. சில பேர்லாம் சொல்லும் போது ஐ கான்ட் ஈவன் கனெக்ட். எங்கள் அப்பா இது பண்ணாங்க, அப்பா இது பண்ணாங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு. மை ஃபாதர் இஸ் நோ மோர் அப்படின்னா வந்து ஐம் வெரி சாரி அப்படின்னாங்க. யூ டோன்ட் ஹேவ் டு பி சாரி பிகாஸ் ஐ டோன்ட் ஃபீல் தேட் அட் ஆல், பிகாஸ் எனக்கு தெரியவே தெரியாது. பட் சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு பையனை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டமா? ரொம்ப கஷ்டம்தான். எங்கள் அம்மாவுக்கு வந்து இவ்வளோ சோகம் இருந்தாலும் அதை வந்து அவங்க வந்து வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த சோகத்தையே நான் ஷேரே பண்ண மாட்டேன். ஐயோ எனக்கு அப்பா இல்லையே, எனக்கு அப்பாவை இல்லையே அப்படின்னா வந்து சோகமாக தான் இருக்கும். எனக்கு தான் அம்மா இருக்காங்களே, எங்கள் அம்மா இருக்கணுங்க, ஜாலியாக இருக்கும் இல்லை? தேங்க்யூ மாமி. ஆஃப்டர் மை ஃபாதர் we were pushed down to a very lower poverty stage. சொந்தக்காரங்களே இருப்பாங்க, அத்தை இருப்பாங்க, எங்கள் மாமா இருப்பாங்க, இவங்க எல்லாம் இருப்பாங்க. இவங்க யாருன்னே சொல்ல மாட்டாங்க. இண்டஸ்ட்ரியோடைய ஓனர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், இந்த தம்பி தான் பண்ணார் இந்த ஃபில்மை, இதனால நமக்கு ஜெர்மனியில் வந்து பயங்கரமான லாபம், நம்ம கம்பெனியோடைய பிரான்ச்சஸ்லாம் வந்துச்சு அப்படின்னோன்னா ஹாய் அப்படின்னாரு. நான் ஒன்றா ஹலோ பெரியப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அப்படியே பார்த்தாங்க. வின்னி அப்படின்னு. ஸோ தே கால் மீ வின்னி அட் ஹோம். I said yeah. தெரியுமா? Immediately he turned out to be saying like yeah, my brother's son and all that. Be happy with what you have. இதுதான் எங்கள் அம்மாட்ட நான் கற்றுக்கிட்டது. அப்பா சொன்னாங்க கடைசியாக எழுந்திருக்கிறவங்க தான் என்னது பெட்டை இதெல்லாம் பண்ணோன்னு. நீ எப்போ எழுந்திருப்ப? ஃபர்ஸ்டா லாஸ்டா? செகண்ட். லாஸ்ட் யார் அப்போ? அப்பா. சார் அப்போ நியாயமா நீங்க தானே சார் அந்த பெட். Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Veranda Race. Banking மற்றும் government தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.